الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்களின் மீதும் அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஆஷூரா நல்ல நாளிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குழுமி இருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தஆலாவின் பேரருளால் அல்லாஹுவின் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய சங்கை மிகுந்த முஹர்ரம் மாதத்தில் சரித்திர வரலாறுகளை, சரித்திரத்தின் முக்கியமான நிகழ்வுகளையெல்லாம் தன்னுள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆஷூரா என்னும் இந்த பெரிய நாளிலே, நல்ல நாளிலே இவ்வாண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜும்ஆவையும் அல்லாஹ் இணைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உலக முஸ்லிம்களெல்லாம் ஆஷூராவுடைய நாளை ஒரு பண்டிகையாக கொண்டாடுவதில்லை, ஒரு பெருநாளாக கொண்டாடுவதில்லை. ஆஷூராவுடைய நாளை வணக்க வழிபாடுகளை கொண்டு முஸ்லிம்கள் அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள். அலங்கரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றும் கூட உலகத்திலே அதிகமான இஸ்லாமியர்கள் இன்றைய நாளை நோன்பு வைத்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். அப்படிப்பட்ட நாளிலே நாமெல்லாம் குழுமி இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சரித்திர பின்னணிகளையெல்லாம், நிகழ்வுகளையெல்லாம் தன்னுள் தேக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ஆஷூரா தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லோர்களிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலக முஸ்லிம்களெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பண்டிகைகள், ரமதானுடைய மாதம் ஈதுல் ஃபித்ராக இருக்கலாம், ஈதுல் அத்ஹாவாக இருக்கலாம், ஒரு குர்பானியாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ பண்டிகைகளை இஸ்லாமியர்கள் உலகத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பண்டிகைகளுக்கெல்லாம்
மூத்த முதல் பெருநாள், முதல் பண்டிகை நாள் என்பது ஆஷூராவுடைய தினமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், இந்த குர்பானி போன்ற இந்த அமல்களெல்லாம் இந்த உம்மத்திற்கென்று அல்லாஹு தாலா வழங்கிய பண்டிகைகள். உம்மத்து முஹம்மதியாவிற்கு மட்டுமே சொந்தமான பண்டிகை நாட்களாக இருக்கின்றன. ஆனால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலே எவ்வளவு நபிமார்கள் வந்தார்களோ அவர்கள் அனைவர்களுமே கண்ணியப்படுத்திய நாள், மேன்மைப்படுத்திய நாள், அமல்களை கொண்டு அங்கே அலங்கரித்த நாள் என்பது அது இந்த ஆஷூராவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் நோன்பு வைக்கின்றோம் என்று சொன்னால் இந்த நோன்பு என்பது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே நமக்கு கடமையாக்கப்படுகின்றது. அதற்கு முன்பு வரையிலே எல்லா நபிமார்களும் மக்கத்து குஃபார்களும் கூட நோன்பு வைக்கக்கூடிய காலம் என்பது ஆஷூராவுடைய நாளாக இருந்தது. அதுவரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு வரையில் நோன்பு, ரமதான் நோன்பு கடமையாக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்பு வரையிலே பெருமானார் அவர்கள் நோன்பு வைத்த ஒரே நோன்பு ஆண்டிலே இந்த ஆஷூராவுடைய நோன்பாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஆஷூராவுடைய தினத்தை நாம் ஜும்மா நாளோடு சேர்த்து அல்லாஹ் நமக்கு இந்த ஆண்டு வழங்கி இருக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு வெகுமதி கொடுப்பனையாக இருக்குகின்றது. ஏற்கனவே அல்லாஹு தாலா ஜும்மாவுடைய நாளே வாரம் அதில் ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லும். அத்தோடு இன்றைய நாள் முழுவதுமே எல்லா நபிமார்கள் காலத்திலேயும் அல்லாஹ் அதிசயங்களை நிகழ்த்திய, அல்லாஹு தனது அற்புதத்தை வெளிப்படுத்திய, உலக மக்களெல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக தன்னுடைய சக்தியை வல்லமையை வெளிப்படுத்திய நாள் இந்த ஆஷூரா நன்னாள், துஆக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். எனவே நோன்பிருந்து இந்த நாளிலே அதிகமாக அல்லாஹு தாலாவை திக்ர்கள், தலாவத்துகளை கொண்டு, துஆக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டியது நம் மீது உண்டான அவசியமான ஒரு அமலாக இருக்குகின்றது. இது இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு உம்மத்தும் செய்து வந்த அமல். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய நாளை ஜும்ஆவுடைய நாளோடு சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெரும் பாக்கியங்களிலே ஒன்றாக நாம் கருத வேண்டும். ஆஷூரா என்று சொன்னால் 10 என்பதாக அர்த்தம், 10வது என்பதாகவும் அர்த்தம். 10வது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். 10 என்பதாக அந்த நாளை மட்டும் ஏன் குறிப்பிட வேண்டும் என்றால், புகாரியினுடைய விரிவுரையாளர்கள் அதற்கு விரிவுரை எழுதும் பொழுது இதற்கு ஏன் 10 என்ற வார்த்தையை சேர்த்து ஒரு சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆஷூரா 10ஆம் நாளிலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பிரபலமான ஒரு 10 நபிமார்களுக்கு அவர்களுடைய வாழ்வு காலத்திலே அவர்களுக்கு சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள் வந்த பொழுது தன்னுடைய வல்லமையை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி அவர்களுக்கு மீட்சியை தந்தான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பித்து காட்டினான், அவர்களை உயர்வுபடுத்தினான். அந்த குஃபார்களுக்கு மத்தியிலே, அவர்கள் காலத்தில் வாழ்ந்த எதிரிகளுக்கு மத்தியிலே இஸ்லாத்திற்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்த நாள். எனவேதான் ஆஷூராவுடைய நாளிலே 10 மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்ததின் காரணமாக அது 10 என்பதாக வைக்கப்பட்டுள்ளது. 10 சிறப்புகளை பொருந்திய நாள் என்பதாக கூறப்படுகின்றது என்பதாக அந்த புகாரியுடைய விரிவுரையில் கூற செய்வார்கள். அது என்ன சிறப்பு என்பதை நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்து வருகின்றோம். 10 நபிமார்களுடைய நிகழ்வுகளை, அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்த அந்த செய்திகளை, வரலாற்று நிகழ்வுகளெல்லாம் நமக்கு தெரியும் என்றாலும் ஒரு சிறிய ஞாபகத்திற்காக வேண்டி, முதலாவதாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்த நாள் என்பதாக எழுதுவார்கள். அப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அம்மா ஹவ்வா அவர்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து
அவர்கள் செய்துவிட்ட ஒரு சிறிய தவறுக்காக வேண்டி உலகத்திற்கு அனுப்பிவிடுகின்றான். 2 பேர்களுமே 2 திசைகளிலே அனுப்பப்பட்டு விடுகின்றார்கள். ஒருவரை ஒருவர் தேடி நீண்ட காலம் தேடி அலைந்து ஒரு அரஃபா நாளிலே, அரஃபா மைதானத்திலே அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அன்று இரவு முஸ்தலிஃபாவிலே இரவு தங்கினார்கள் என்பது வரலாறு. அன்று அவர்கள் ஒன்று கூடிவிட்டாலும் கூட, ஒன்று சேர்ந்தாலும் கூட மனதிலே பெரிய கவலை அவர்களுக்கு. இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை, இவ்வளவு நினைத்து பார்க்க முடியாத நேமத்துகளை எல்லாம் இழந்துவிட்டு, உண்ண உணவில்லாமல், உடுத்த சரியான உடை இல்லாமல், அலங்கோலமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை தூக்கி எறிந்து விட்டான், கோபப்பட்டு விட்டான். எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதா என்பதாக சொல்லி இருவருமே அழுது 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 கண்ணீர் ஓடி ஓடி கன்னங்கள் எல்லாம் குழியாகி போய்விட்டன. அந்த அளவிற்கு அழுதார்கள். அவர்களுடைய அந்த அழுகையினூடே அவர்கள் பல துஆக்களை செய்கின்றார்கள். அல்லாஹ்வை புகழுகின்றார்கள். என்னென்னமோ வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் மனம் இறங்குகின்றான். அவர்களுடைய அந்த பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய கல்புகளிலே நாம் ஒரு துஆவை போட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். அந்த துஆவை நீங்கள் சொல்லி என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, மன்னிச்சிடுறேன் என்பதாக. ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஆதமுடைய கல்பில் சில துஆக்கள் போடப்பட்டது. அந்த துஆக்களை சொல்லி அவர்கள் பாவமீட்சி தௌபா தேடினார்கள், அல்லாஹ் மன்னித்தான் என்பதாக. இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது அது என்ன வார்த்தைகள், என்ன துஆவாக இருந்தது, எந்த ஒரு துஆவினுடைய பலனாக அல்லாஹ் மன்னித்தான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த துஆ என்ன என்பதை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ்வே சொல்லுகின்றான், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நாங்கள் எங்கள் ஆன்மாவிற்கு தவறிழைத்து விட்டோம், நாங்கள் குற்றம் செய்து விட்டோம், எங்கள் மீது நீ இரக்கம் காட்டி எங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்காமல் விட்டுவிட்டால் நாங்கள் கை செய்தப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம், நிந்திக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம், கோபத்திற்கு ஆளாகி நாசமாகி விடுவோம் என்ற வார்த்தையை சொல்லி கேளுங்கள் என்பதாக அந்த துஆவை கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவருடைய பாவத்தை மன்னிக்குகின்றான். அப்படி அந்த போடப்பட்டு அந்த வார்த்தையை கூறி அல்லாஹு தாலாவிடத்தில் பாவ மீட்சி பெற்றது. அப்போது ஆதிவித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாவத்தை விட்டு மன்னிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய 10ஆம் நாளாக இருந்தது. அடுத்து நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கௌமுக்கு 950 ஆண்டுகள் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குகின்றார்கள், இஸ்லாத்தின் மேல் அழைக்குகின்றார்கள். அவர்களுடைய அழைப்பை செவியேற்றவர்கள் ரொம்ப குறைவு, அதிகமானவர்கள் எதிரிகள். அவர்களை தாக்க முற்படுகின்றார்கள், அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் தாக்குவதற்கு முற்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். ரப்பி லா ததர் அல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா. யா அல்லாஹ், இனிமேலும் இவர்கள் விட்டு வைக்கப்படுவார்களேயானால் கொஞ்ச நஞ்சம் ஈமான் உள்ளவர்களையும் கூட இவர்கள் பாழடித்து விடுவார்கள். எனவே அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த குஃபார்களுடைய இல்லங்களை அவர்களெல்லாம் அழித்து விடு என்பதாக துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் அதை கபூல் செய்தான். அதன் அடிப்படையிலே பிரமாண்டமான மழை, தரையிலிருந்து தண்ணி பொங்குதல், இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்களை கப்பல் செய்து தயார் செய்து கொள்ள சொன்னான் அல்லாஹு தஆலா. அதன் பிரகாரம் அவர்கள் கப்பலிலே ஏறி ஒரு 6 மாத காலம், இன்னொரு அறிவின் பிரகாரம் 5 மாத காலம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போது 150 நாட்கள் என்பதாகவும் எழுதுவார்கள் கிதாபில். 13-15 சொல்கிறோம் இல்லையா? அப்போது 150 நாட்கள் அந்த கப்பல் உலகையெல்லாம் சுற்றி வருகின்றது. அப்படி அவர்கள் தரையை தட்டாமல் பூமியெல்லாம் வெள்ளமயமாக இருந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் அவர்களை அப்படியே விட்டு விடாமல் அவருடைய கப்பலை ஜூதி என்ற மலையிலே அல்லாஹ் இறக்கி வைத்த நாள் இன்றைய நாள் என்பதாக இந்த ஆஷுரா தினமாக இருந்தது. அடுத்து பிரபலமான செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய அந்த தௌஹீதை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். குறிப்பாக அந்த மன்னனிடத்திலே கூறுகின்றார்கள். எல்லோரும் எதிரிகளாக மாறுகின்றார்கள். அந்த நம்ரூத் மன்னன்
அவர்களை எரித்து விடுவதற்காக வேண்டி ஏற்படுத்திய அந்த நெருப்பு குண்டத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதை சொர்க்கமாக மாற்றியது இந்த நாளாக இருக்கின்றது. அதே நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும், நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும், நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளிப்படுத்திய அந்த சூழ்நிலை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்திலும் எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளிலேயும் இந்த ஆஷூரா தினத்திற்கென்று ஒரு தனி குறிப்பு ஒன்று இருக்கும். எங்களை அல்லாஹ் இந்த நாளிலே பாதுகாத்தான், ஆஷுராவிலே இன்ன ஒரு சக்தி அல்லாஹ் இறக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோருடைய வரலாற்றிலும் அல்லாஹ் குறிப்பு வைத்தான். அந்த அடிப்படையில் நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சிறப்பு நடந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு அறிவிப்பின் பிரகாரம் சில தஃப்சீர்களில் இப்படியும் எழுதுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறிப்பாக ஒரு ஆயத்தை அருளிய நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பாக ஒரு ஆயத்து, எப்படிப்பட்ட ஆயத்துன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நிஅமத் இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய அருள் கிருபை, அதற்கு எல்லை கிடையாது. வைன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹாங்கிறான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிடுவீர்களேயானால் அது ஒரு கணக்குக்குள்ளவே வராது என்பதாக சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கணக்கெல்லாம் போட முடியாது. அந்த அளவிற்கு என்னுடைய அருள் கிருபை மிக விசாலமானது, எண்ண முடியாதது, கணக்கிட முடியாதது என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்து குர்ஆனிலே பார்க்கின்றோம். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் விஷயத்தில் நம்முடைய ஏற்பாடு இப்படி. எந்த நபிக்கும் அப்படி அல்லாஹ் சொல்லலை. லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ஸன்பிக வ மா தஅஹர். அல்லாஹு தஆலா உங்களுடைய முந்திய பிந்திய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதாகவும், அது மட்டுமல்ல, வ யுதிம்ம நிஅமதஹு அலைக, அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் கணக்கில் முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ்வே சொல்லிட்டான் கணக்கில் வராது என்பதாக. அப்படி கணக்கில் அடங்கப்படாத நிஅமத்துகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு சேர உங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் நிறைவுபடுத்தி விட்டான்னு சொல்கிறான். அல்லாஹ் வலியுத்திம்ம நிஅமதஹு அலைக்க, தங்களின் மீது அவனுடைய நியமத்துகளை அல்லாஹ் பரிபூரணப்படுத்தி விட்டான்னு சொல்கிறான். இந்த ஒரு செய்தி எந்த நபிமார்களுக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் ஒரு தூசு கிடைச்சாலும் அது மிகப்பெரிய அது நியமத்து. அது அப்போ அல்லாஹ்வுடைய அருள் மொத்தத்தையும் உங்களுக்காகவே நிறைவு செய்ததாக அல்லாஹ் திருமறையிலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொன்ன அந்த வார்த்தை, அந்த வாசகம் அருளப்பட்ட நாள் இந்த நாள் என்பதாக சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் காலத்திலேயும் அல்லாஹு தஆலா இந்த நாளிலே பல அற்புதங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்பாட்ட செய்திருக்கின்றான். எனவேதான் இந்த நாளை அடையக்கூடிய ஒவ்வொரு மோமின்களும் முஸ்லிம்களும் அந்த ஒரு நினைவுகளை மனதில் தாங்கியவர்களாக அல்லாஹ் நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இப்படிப்பட்ட நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும். அல்லாஹு தஆலா மீட்சி தர வேண்டும். இடக்கூடிய எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொள்ள வேண்டும் என்று கியாமத் நாள் வரையிலே வரக்கூடியவர்களுக்கென்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனில் வருது பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள் அப்படிங்கிறான். வதக்கிருஹும் பி ஐயாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க என்பதாக சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நாள் என்று எதை சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய நாள் என்பதாக தனியாக சில நாள் இருக்குதான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய நாள் என்று சொல்லும் பொழுது எந்த நாட்களிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளை வெளிப்படுத்தினானோ, விசேஷமாக இந்தந்த அருளை எல்லாம் வெளிப்படுத்தி தன்னுடைய வல்லமையை சக்தியை காட்டினான் அல்லவா, அதுவும் அல்லாஹ்வுடைய நாள். அதே போன்று எந்த நாட்களிலே தன்னுடைய கோபத்தை தண்டனையை அல்லாஹ் வெளிப்படுத்தி எதிரிகளை அல்லாஹ் அழித்தான் அல்லவா, அதுவும் அல்லாஹ்வுடைய நாள். இந்த ரெண்டையும் சொல்லுங்க.
மக்களுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிய சிறந்த செய்திகளையும் நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். அல்லாஹு தாலா எதிரிகளை துவம்சம் செய்த அந்த நாட்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். அந்த அடிப்படையிலே எல்லா நபிமார்களுக்கும் ஏகப்பட்ட நாட்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள் இருக்குகின்றன. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏகப்பட்ட நாட்கள் இருக்குகின்றன, ஏகப்பட்ட செய்திகள் இருக்குகின்றன. அப்போது இந்த உலகத்திலே நம்முடைய நாலேஜுக்கு நம்மளாம் தெரிஞ்சு வச்சுருக்கிற செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த ஹிரா குகையில் வைத்து ஜிப்ரீலை காட்டினான். ஜிப்ரீலை நேராக பார்க்குகின்றார்கள், ஜிப்ரீல் கட்டி அணைத்தார்கள். இந்த உலக பொதுமறையாம் குர்ஆன் அருளப்பட்டது ஒரு மாபெரும் நிகழ்வு, ஒரு மிக பிரமாண்டமான நிகழ்ச்சி. அதை நாம் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் காரே சௌரிலே தங்குகின்றார்கள். காரே சௌரிலே, சௌர் குகையிலே ஹிஜ்ரத்தின் பொழுது தங்குகின்றார்கள். அவர்களை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 100 ஒட்டகங்கள் தரப்படும் என்ற அந்த ஏலான் அறிவிப்பை வாங்கிய மக்கத்து குஃபார்களெல்லாம் திரண்டு நாலாபுறமும் தேடுகின்றார்கள். இவர்களை தேடி 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 அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தினர்கள் கண்டுபிடித்து விடுகின்றார்கள். இவர்களுடைய காலடி தடங்கள் எல்லாம் இந்த மலையை நோக்கித்தான் செல்லுகின்றன என்று விளங்கி அந்த மலையின் மேல் வந்து விடுகின்றார்கள். சௌர் குகையினுடைய வாசலுக்கே வந்து விடுகின்றார்கள். அந்த குகை வாசலிலே வந்து பேசிக்கொள்ளுகின்றார்கள். இங்குதான் வந்திருக்க வேண்டும், இந்த குகைக்குள் தான் இருக்க வேண்டும் என்பதாகவெல்லாம் கூட பேசிக்கொள்ளுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் பார்க்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் இருப்பது தெரிந்து விட்டது அவர்களுக்கு, குனிந்தால் நாம் தெரிந்து விடுவோம் என்பதாக அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை. குனிந்து பார்த்தால் தெரிந்து விடுவார்கள், விளங்கி விடுவார்கள். அந்த அளவிற்கு வாசலில் தான் இருக்குகின்றார்கள். அல்லாஹ் செய்த அற்புதம், அல்லாஹ் செய்த மிகப்பெரிய செய்தியை திருக்குர்ஆன் இன்றைக்கும் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்குன்னா எல்லாரும் அந்த 100 ஒட்டகம் கிடைக்குங்கிற அந்த ஆசையில் தேடி திரிகின்றார்கள். தேடி திரிந்து வரும் பொழுது எந்த அளவுக்கு கிதாபுகளில் எழுதுவாங்கன்னா, அந்த வந்தவனில் ஒரு ஜோசியக்காரன் கூட இருந்தான். இந்த மை போட்டு பார்க்குறது, இந்த சாஸ்திரங்கள் பார்க்குற ஆள். அவன் சொன்னான், நான் இந்த உலகத்தை எல்லாம் என்னுடைய மந்திர சக்தியால் நான் பார்த்துட்டேன், அந்த 2 பேரும் இந்த மலையில் தான் இருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை, எனக்கு நல்லா தெரியும், இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு உன்னிப்பாக ஒரு கரெக்டாக சொல்கிறான். சொல்லிட்டு சொன்னான், இப்படி இங்கே இல்லைன்னு சொன்னால் அப்போ அவரை எதிர்த்து கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொன்னான்னா, ஒன்று நீ முகமதாக இருக்கு, அல்லது நான் முகமதாக இருக்கணுன்றானா, இதை தவிர வழி இல்லை, இங்கே தான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சரியான பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாத்தான். பார்த்தீங்களா, அல்லாஹ் பாதுகாத்தான் இல்லையா? அது ஒரு அற்புதம், பேசப்பட வேண்டிய செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா அப்படிங்கிறான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. அப்போது கேட்குறாங்க அபூபக்கர் சித்திக், யா ரசூலல்லாஹ், மாட்டிக்குவோமே குனிஞ்சு பார்த்தா என்று சொல்லும் பொழுது அழகான வார்த்தை சொன்னார்கள். அபூபக்கரே, நம்ம 2 பேரும் இங்கே தான் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? லா தகஃப் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னாங்க. நம்ம கூட அல்லாவும் இருக்கிறான், அல்லாவும் நம்ம கூட தான் இருக்கிறான். யார் மாட்ட வைப்பாங்க? அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது இந்த உலகமே திரண்டால் நமக்கு என்ன வந்தது? அல்லாஹ் தான் நம்ம கூட இருக்கிறானே என்பதாக சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஐயதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா, அவர்கள் கண்களால் காண முடியாத பெரும் படைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். பெரும் படைகளை கொண்டு பாதுகாத்ததாக. மிக பெரும் படைகள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு பல விளக்கங்கள் சொல்லுவாங்க, பல விளக்கங்கள் சொல்லுவாங்க. நமக்கு இமாம் பூஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய ஒரு சின்ன செய்தி, லன்னுல் ஹமாம வல் லன்னுல் அன்கபூத அலா கைரில் பரியத்திலம் தன்சுஜு வலம் தகுமி.
பெரிய படைன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் பெரும் பெரும் ஆயுத பலமெல்லாம் சொல்ல இல்லை. அந்த முஸ்லிமாம் ரெண்டே விஷயத்தை தான் சொல்கிறாரு, லன்னுல் ஹமாம லன்னுல் அன் கபூத்த. அவங்க என்ன ரெண்டே தான் பார்த்தாங்க. ஒன்று, அந்த வாசலை சுற்றி பின்னப்பட்டிருந்த அந்த சிலந்தி வலையை பார்த்தார்கள். அடுத்து இவர்கள் போகும் பொழுது 2 காட்டுப்புறாக்கள் அதனுடைய உள்வெளி மாடத்தில் இருந்து வெளியே ஓடுவதை பார்த்தார்கள். சிந்தனையை மாற்றி விட்டான் அல்லாஹ். மனுஷன் போயிருந்தால் அந்த வலை பிஞ்சிருக்கணும். மனுஷர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த புறாக்கள் வாழாது. அதனால் இங்கு மனிதர்கள் இருப்பதற்கு சாத்தியமில்லை என்பதாக சொல்லி அவருடைய கல்விலே அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் போட்டான். அது பின்னால் சொல்லுவார், அந்த 2ம் செய்த சாதனை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஆயுதங்களும் மிகப்பெரிய கோட்டை கவசங்களிலும் இருந்தும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு பெரும் அரணை அல்லாஹு தாலா அந்த இடத்திலே அந்த 2ஐ கொண்டு ஏற்படுத்தி விட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய படைபலம் வேண்டும், அரணான கோட்டைகள் வேண்டும். அப்போ தான் அந்த எதிரிகளிடமிருந்து அவர் பாதுகாப்பை பெற முடியும் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பை அல்லாஹ் இந்த சாதாரண அற்ப வஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் அதை முறியடிக்க செய்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. அவர்கள் காண முடியாத படைகள் இதற்கு மேலும் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்பேற்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்துச்சு. நிறைய சொல்லலாம். மேராஜை சொல்லலாம். பத்ர் யுத்தத்தில் குறைந்த பேர்களை கொண்டு அல்லாஹ் மிக பெரும் வெற்றியை கொடுத்த அந்த செய்திகளை எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய செய்திகள் எல்லா நபிமார்கள் காலத்தில் இருந்தாலும் கூட இந்த 10 செய்திகளை குறிப்பாக வைத்து இந்த நாளை, ஆஷுராவுடைய நாளை, 10ஆம் நாளை மிக கண்ணியப்படுத்தப்படக்கூடிய நாளாக ஒவ்வொரு உம்மத்திலும் கருதி வந்தார்கள். இப்படி எல்லா செய்திகளும் இருந்தாலும் கூட இதில் ஒரே ஒரு செய்தி நமக்கு இந்த உலகம் உள்ளளவும் சொல்லக்கூடிய பாடம், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அது அவர்கள் காலத்தில் மிக மோசமான ஆட்சி புரிந்த வல்லமை, சர்வ வல்லமை கொண்ட கடவுள் என்பதாக தன்னை சொல்லி கொண்டிருந்த அந்த ஆட்சியாளர் ஃபிரௌனுக்கு மத்தியில் நடந்த அந்த வரலாற்று செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்றான். இந்த செய்தி உலகம் உள்ளளவும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டியது. அப்போ அல்லாஹு தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அந்த நைல் நதியிலே இருந்து பாதுகாத்து அந்த வல்லமை, சர்வ வல்லமை படைத்ததாக சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் அல்லாஹு தஆலா நைல் நதியிலே மூழ்கடித்து அவர்களை நாசப்படுத்திய நாளும் கூட இந்த நாள்தான். இதை உலகம் உள்ளளவும் ஒரு பாடமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின். இந்த முந்தைய கால நடைமுறைகளில் நம்முடைய செய்திகளிலே உங்களுக்கு பல படிப்பினைகள் இருக்குகின்றன என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா. அந்த படிப்பினை நம்ம அங்கே பார்க்குறோம். இது என்ன படிப்பினை என்று சொன்னால், உலகத்திலே எந்த பகுதியில் எந்த மன்னன், எந்த ஆளக்கூடியவன், எந்த ஒரு பிரதமர் எவனாக இருந்தாலும் சரி, அவன் நீதவானாக இருக்க வேண்டும். அவன் நீதம் தவறி அந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்ற அந்த இழிவு நிலையை காட்டி இவர்களுக்கு தான் என்னை சார்ந்தவர்கள், இவர்கள் என்னை சாராதவர்கள் என்பதற்காக வேண்டி எங்கெல்லாம் அநீதம் நடைபெறுமோ அப்படித்தான் ஃபிரௌன் நடந்து கொண்டான். கெபித்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும்பான்மை இனத்தினுடைய தலைவன் அவன். எல்லா ஆட்சி அதிகாரங்களும் இருந்தன. அன்றைய காலத்துடைய பெரும் வல்லரசாக இருந்தவன். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சார்ந்தவர்கள் பலகீனர்கள், அவர்களுடைய கீழ்த்தட்ட மக்களாக கருதப்பட்டவர்கள், வசதியில் கம்மியானவர்கள். என்றாலும் நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சிறுபான்மை இன மக்களுக்காக வேண்டி களத்தில் நின்று அந்த ஃபிரௌனை எதிர்க்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த எதிர்ப்பை அல்லாஹ் கபூல் செய்து அவர்களுக்கு வெற்றி அளித்த நாள் இந்த நாளாக இருக்குகின்றது. இந்த செய்தி இருக்குகின்றது. உலகத்தில் எந்த பகுதியில் யார் ஆட்சி செய்தாலும் கூட யாரெல்லாம் அநீதமாக நடந்து கொள்வார்களோ, யாரெல்லாம் ஒரு இனத்தாருக்கு துரோகம் செய்து அவர்களுடைய மத வழிபாடுகளை எல்லாம்
கொச்சைப்படுத்தி அவர்களுக்கு இழிவை ஏற்படுத்த வேண்டும் நினைப்பார்களோ அவர்களுடைய இறுதி முடிவும் கூட அந்த ஃபிரௌனைப் போலவோ அல்லது அதைவிட மிக மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு நாசமாகி போவார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் சிறந்த ஒரு படிப்பனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர்ங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த முந்தைய வரலாறுகளை எல்லாம் சொல்லுங்கள், அந்த வரலாறுகளிலே பொறுமை தேவை. பொறுமை கொண்டவர்களுக்கு, ஷுக்ர் செய்பவர்களுக்கு பல படிப்பினை அப்படிங்கிற பொறுமை. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சும்மா 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் கஷ்டப்பட இல்லை. இந்த தன்னை சார்ந்த மக்களுக்காக வேண்டி 40 ஆண்டுகள் போராடினார்கள். 40 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அவனுடைய இழிநிலைக்கு ஆளானார்கள். அவன் செய்த அக்கிரம அநியாயங்களுக்கெல்லாம் உட்படுத்தப்படுகின்றார்கள். 40 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்தில் துஆவும் கேட்டாங்க. ஆரம்பத்தில் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு ஸீனத்தன் வ அம்வாலா. யா அல்லாஹ், இந்த ரொம்ப ஆட்டம் போடுறான், இவன் தன்னையே கடவுள்னு சொல்கிறான். இப்படி இந்த சிறுபான்மை மக்களை எல்லாம் ரொம்பவும் அட்டகாசம் பண்ணுறான். அவர்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கொடுக்க மாட்டேங்கிறான். அவர்கள் எல்லாம் இழிவான வேலைக்கு தான் பயன்படுத்துகிறான். அவனுக்கு நீ ரொம்ப ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்ட, நிறைய செல்வ பலத்தை கொடுத்துட்ட, அதிகமான வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துட்ட. எந்த அளவுக்குன்னு கேட்டால் உலகத்தில் வியாதியே இல்லாதவனா 400 வருஷம் ஆட்சி வாழ்ந்துருக்கிறான். ஹயாத்தாக இருந்தானா. எத்தனை வருஷம்? 400 வருஷம். அந்த 400 வருடங்களிலும் அவனுக்கு ஒரு தலைவலி கூட வந்தது இல்லையா? அந்த அளவுக்கு உடல் வளம், பொருள் வளம், படைபலம், ஆட்சி அதிகாரம், ஒரு மிக மூர்க்கமான ஆட்சியில், மிக பிரமாண்டமான ஆட்சியில் இருந்தான். அசுரத்தனமான ஆட்சின்னு சொல்லலையா? அந்த மாதிரி அதனுடைய ஒரு கணிப்பால் தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகின்றான். அப்போ அல்லாட்ட கேட்டாங்க, ரொம்ப கொடுத்துட்ட, அவனுக்கு ஒரு காட்டான், நீனு ஒரு அழிச்சுவிட்டு அவனை வைக்காது என்பதாக சொல்லி அல்லாஹும் ஒத்துக்கிட்டான், கபூல் செஞ்சிட்டான் துவாவை. ஆனால் அந்த கபூல் செய்யப்பட்ட துவா அது நடைமுறையில் வருவதற்கு 40 வருஷம் ஆச்சான். துவா கபூல் செஞ்சுட்டான், நடைமுறைக்கு வர்றதுக்கு 40 ஆண்டுகள் கழித்து சபூர் செய்யும்படியாக அல்லாஹ் சொன்னான். அப்படி சபூர் செய்தார்கள். அல்லாஹு தஆலா பலகீனர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இது ஒரு பாடம். உலகிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும், ஒரு எந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினர்களாக இருக்கட்டும், பெரும்பான்மையின மக்களால், ஆட்சியாளர்களால் அவர்கள் வம்சிக்கப்படும் பொழுதெல்லாம், துன்பப்படுத்தப்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ கேட்டவர்களாக. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒன்றும் இல்லை, அந்த ஈமானுடைய பலம் இருந்தது, யகீன் இருந்தது. இந்த இரண்டை கொண்டும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அப்போ இதில் உங்களுக்கு பல படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த படிப்பினைகளில் கிதாபுகள் ஒரு 5 படிப்பினை எழுதுவாங்க. இந்த ஃபிரௌனுடைய அழிவில் ஒரு 5 படிப்பினை இருக்குது உங்களுக்கு உலகத்துக்குன்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டால், இந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான்? ஈமான் கொள்ள அந்த கடைசி நேரம் வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டேன்ட்டான். அந்த கடைசியில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் லட்சக்கணக்கான பேர் அழகாக போய் கரை ஏறுறாங்க. இவன் ஒரு ஆள் இல்லாமல் எல்லாரும் உள்ளே வந்து இறங்கிட்டாங்க. அந்த நைல் நதியில் மூசாவுடைய கவுமும் மூசாவும் வெளியே கரெக்டாக கடைசி ஆள் வரைக்கும் வெளியாகிட்டாங்க. இவனை சார்ந்தவர்களும் இவனுடைய படை பட்டாளங்களும் கடைசி ஆள் வரைக்கும் உள்ளே வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு எந்த கடல் தனிமையாக ஒன்றாக இருந்ததோ 2 வேலை செஞ்சிச்சு அந்த கடல். எந்த கடல் வழி கொடுத்ததோ 12 பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதெல்லாம் நம்ம கைத்தறியால் அடிங்க, நம்ம பிரித்து கொடுப்போம் என்பதாக அது மாதிரி செய்கிறான். நீளமான செய்தி ஆகிடும். அப்போது உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணீர் ஒன்றுக்கொண்டு சேரும் பொழுது அவனுக்கு ஈமான் வருதுங்க. அப்போ ஈமான் வந்துடுச்சு. அவனுக்கு என்ன செய்கிறான்? ஆமன்து, நான் இப்போ ஈமான் கொள்கிறேன்னா, ஆமன்து, நான் இப்போ ஈமான் கொள்கிறேன். லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். என்ன சொன்னான்? இந்த பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டாங்க இல்லையா, ஒரு ரப்பு, ஒரு கடவுள், அந்த கடவுளை இப்பொழுது நான் ஈமான் கொள்ளுகின்றேன் அப்படின்னா. அந்த கடவுள் அல்லாஹ் பேர்லாம் சொல்லலை, அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொண்டாங்க இல்லையா, அந்த கடவுளை நான் இப்போ ஈமான் கொள்கிறேன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன்.
இவனுக்கு இப்போ ஈமானெல்லாம் கொடுத்து இவனை எல்லாம் பாதுகாக்க முடியாது என்று சொல்லி மண்ணை எடுத்து அவன் வாயில் போட்டு மூடுகின்றார்கள். அவன் அழிக்கப்படுகின்றான், நாசமாக்கப்படுகின்றான். அப்போ என்ன விளங்குகின்றோம் என்றால், அதாபை பார்த்த பிறகு சக்ராத்துடைய நேரம் வந்ததுக்கு அப்புறம் தௌபா 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 அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அல்லாஹு தாலாவுடைய அதாபை கண்களுக்கு முன்னால் பார்த்த பிறகு கொள்ளக்கூடிய ஈமான் கபூல் ஆகாது என்பதற்கு அதை சாட்சியாக கிதாபுகளில் எழுதுவார்கள். இரண்டாவதாக சொல்லும் பொழுது, அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டால் மட்டும் போதாது. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு ஈமான் கொண்டார். அல்லாஹ் ஒருத்தவன் தான், அவருக்கு சிறுக்கையே வைக்க மாட்டேன் என்பதாக சொல்லி வாழ்நாள் பூராவும் வாழ்ந்தாலும் எதுவரையில் ரசூலை ஈமான் கொள்ள மாட்டாரோ, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்ள மாட்டாரோ, ரசூலை ஈமான் கொள்ளாத ஈமான் அல்ல, அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டார். அப்போ அந்தந்த நபிமார்கள் காலத்திலே அவரவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், அத்தோடு அந்த காலத்து ரசூல்களை ஈமான் கொண்டார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுல் எப்படி ஈமான் கொண்டாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலுல்லா. ஈமான் நபியை சேர்த்து தான் கொள்ள வேண்டும், வெறும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் போதாது என்பதை சொல்லி காட்டுகின்றது. எனவே நான் முஸ்லீம், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டேன், ஆனால் ரசூலை நான் பின்பற்ற மாட்டேன், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யாராவது சொல்லுவார்களே ஆனால் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க முடியாது என்பதனை இந்த ஃபிரௌனுடைய சாவிலிருந்து எடுத்து காட்டுவார்கள். ஃபிரௌனும் ஈமான் கொண்டான், மூசாவை நபியாக ஏற்றுக்கொள்ள இல்லை. அந்த பனு இஸ்ரவேல் ஈமான் கொண்ட கடவுளை ஏற்றுக்கிறேன்னு தான் சொன்னானே தவிர, இந்த மூசாவை நான் நபியாக ஏற்றேன்னு சொல்லியிருப்பானே ஆனால் அல்லாஹ் அவனுடைய ஈமானை ஏற்றிருப்பான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்போ இது இரண்டாவது அடையாளமாக, இரண்டாவது படிப்படியாக. மூன்றாவதாக, ஒருவன் கடவுளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சாவு இருக்கக்கூடாது, அழிவு இருக்கக்கூடாது. தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் ரப்புக்குமுல் ஆலான்டான், நான் தான் பெரிய சாமி, பெரிய கடவுள். மூசா சொல்லக்கூடிய கடவுள்லாம் சின்ன சின்ன கடவுளாக வேணா இருக்கலாம் என்பதாகவெல்லாம் சொல்லி தன்னை பெருமையாக பேசிய அந்த கடவுள் என்று சொல்லி கொண்டவன் அழிந்து போனான் என்று சொல்லும் பொழுது, கடவுள் அழியக்கூடியவன் அல்ல, அழிய மாட்டான், அழியக்கூடியவன் கடவுளாக இருக்க முடியாது என்பதனை நமக்கு ஃபிரௌனுடைய அந்த வரலாறு நம்ம சொல்லி காட்டுகின்றது. அடுத்து லட்சக்கணக்கான மக்கள் நாசமாகி போனார்கள், அதே லட்சக்கணக்கான மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரே நதி தான். அப்போ ஒரே நதியை கொண்டு அல்லாஹ் இப்படியும் செய்ய முடியும், அப்படியே செய்ய முடியும். ஒரே மழை தான் சிலருக்கு லாபமாக இருக்கலாம், சிலருக்கு நஷ்டத்தை உண்டாக்க முடியும். ஒரே காற்று தான் சிலருக்கு லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம். இப்படி அல்லாஹு தாலா ஒரே பொருளுக்கு இரண்டு வகையான சக்தியை கொடுக்க முடியும் என்ற அந்த வல்லமை அங்கு விளங்குகின்றது. அதே போன்று கடைசியாக சொல்லுவார்கள், உலகத்தில் எந்த அநீதர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்னால் துவம்சம் படக்கூடிய அந்த சிறுபான்மையினர்கள் முஃமின்கள் யாராக இருந்தாலும் சரி, வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்லடியார்களுக்கு தான் வெற்றி. வெற்றி என்பது நிச்சயம் உண்டு, அது வரையில் சபுர் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வையுங்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த படிப்பினையை நமக்கு சொல்லி காட்டி கொண்டிருக்கின்றது இந்த ஃபிரௌனுடைய வரலாறு. அதை மெய்ப்பிக்கக்கூடிய இந்த நாளினுடைய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிக சக்தி படைத்தவன். உலகத்திலே எதிரிகள் எப்படியெல்லாம் இருந்தார்கள். காரூனை பார்த்தோம், பூமியில் போய்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி அந்த நம்ரூத் என்ன ஆச்சு, அவனுடைய மூளையில் ஒரு கொசு புதிச்சு மூக்கு வழியாக நொண்டி கொசும்பாங்க, அதுவும் போய் என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு, செருப்பாலையெல்லாம் தட்டினாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் அவன் நாசமாகி போனான், ஃபிரௌனும் நாசமாகி போனான். இவர்களெல்லாம் ஆட்சி காலத்திலே மிக பெரும் ஆட்சியாளர்கள் தான், மிக பெரும் வல்லமை படைத்திருந்தார்கள். என்றாலும் இவர்களை அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு நாசப்படுத்தினான் என்பதனை இந்த நாள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆண்டு தோறும் இப்படி இந்த நாட்கள் வந்தாலும் கூட நாம் இந்த நாளை ஏன் மதிக்கின்றோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சக்தியை வல்லமையை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அந்த ரப்பு என்றைக்கு ஹயாத்தாக இருந்துகிட்டு இருக்கிறான். நிச்சயமாக உலகம் அவன் கையிலே, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என்றாலும் நாம் அவனிடத்தில் ஈமான் கொண்டு சபுர் செய்தவர்களாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பது நமது கடமை. அல்லாஹ் நிச்சயமாக முஃமின்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அது எந்த அநீதமாக இருந்தாலும், எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட கவலை இல்லை.
எவ்வளவு அனிதமாக நடந்து கொண்டாலும் நாம் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் பார்க்கின்றோம். நேற்றெல்லாம் கூட பத்திரிகைகளில் நாம் நெட்டுகளிலே பார்த்த செய்தி, ஐ லவ் முகம்மது என்று ஒரு செவத்திலே ஒரு பள்ளிவாசலுடைய ஒட்டியிருந்ததின் காரணமாக அந்த பள்ளிவாசலை இடித்து தள்ளுகின்றார்கள். ஐ லவ் முகம்மது என்பதாக சொல்லி ஒரு பள்ளியினுடைய வாசலில் போர்டில் செவத்தில் எழுதி ஒட்டிருக்குது ஒரு வார்த்தை, ஐ லவ் முகம்மது, முகம்மதை நான் விரும்புகின்றேன். ஒரு தனி மனிதராக இருக்கலாம், ஒரு நபியாக இருக்கலாம். இது ஒரு தப்பா? இந்த ஒரு செயலுக்காக அந்த மஸ்ஜிதையை வெடித்தள்ளி விடுகின்றார்கள். எத்தனையோ அநியாயங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்க முடியாது. 50 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் எல்லாம் தொழுப்பட்ட பள்ளிவாசல்கள் எல்லாம் கோயில்களாக மாற்றப்படக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஃபிரௌனை விடவா இவர்கள் மோசமானவர்கள்? அல்லாஹ் எத்தனையோ இது போன்ற வல்லரசுகளை பார்த்தவன், இது போன்ற நயவஞ்சவர்களை பார்த்தவன். அல்லாஹு தாலா அவன் வசம் விடுவோம். நாம் அல்லாஹுவை உண்மையான முறையில் ஈமான் கொள்ளுவோம், தக்வா கொள்ளுவோம், அவனிடம் தொழுகுவோம், அழுகுவோம், அவனிடத்தில் துவா கேட்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த நாளுடைய பரக்கத்தினாலே அது போன்ற திண்மைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.